நம்ம ஒரு 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிடலன்னா எப்படி வீக் ஆகிடுவோமோ, அதே மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணலன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் வீக் ஆகிடும். எப்படி நம்ம டெய்லி சாப்பிட்றது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தேவனோட வார்த்தையை தியானிக்கிறதும் அவரோட பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுறதும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். வேதத்தில் பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 5:17 போட்டிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் கட்டாயம் முட்டி போட்டு ஒரு இடத்துல இருந்து தான் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போனாலும் இருக்கிற இடத்துல மனசுக்குள்ளே ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஒரு சிலர் சோம்பேறித்தனத்தினால ஜெபிக்காமல் இருப்பாங்க. ஒரு சிலர் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட்டியில், குற்ற உணர்ச்சியில் ஜெபிக்காமல் இருப்பாங்க. ஒரு சிலர் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை தான் எதுவுமே நடக்கலையே, அப்போ நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கோச்சிட்டு ஜெபிக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஜெபிக்காமல் இருக்கிறதுனால நம்ம வீக் ஆகுவோமே தவிர வேற எதுவும் நடக்க போறதில்ல. அதனால என்ன நடந்தாலும் சரி, என்ன தப்பு நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்து அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டு மீண்டுமா நான் அதை செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு ஏசப்பாட்ட கிட்ட நிச்சயமாக உதவி செய்வார். அதே மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தால் அதுக்கும் நீங்கள் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கும் போது அதிலிருந்து வெளியே வர உதவி செய்வார். ஆனால் ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரமாவது ஜெபிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்குங்க. சந்தோஷமான, சமாதானமான, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When we don't have food for 2 to 3 days, we will become very weak. Likewise, when you don't pray regularly, your spiritual life will become really weak. If you need strength to overcome all the spiritual battles, you should be very strong. And if you want to be strong in your spiritual life, you should pray regularly. Look what the Bible says in 1 Thessalonians chapter 5 verse 17. Never stop praying. Yes, if you stop eating or if you stop breathing, your life will end. Likewise, if you don't pray regularly, if you don't spend time with our God, your spiritual life will get very weak. Some people might ignore praying because they are lazy. Some people might ignore praying because they might be guilty of what they have done. Some people might just ignore praying because God hasn't answered their prayers. Whatever it might be, prayer is very important. Sit in His presence and ask forgiveness for the sins you have done, and He will help you to overcome the guilt, and He will help you to not get involved in that sin again. If you feel lazy, He will help you to overcome that laziness and sit in His presence. So whatever the reason is, please don't stop praying. If you stop praying, you're giving a chance to the Satan to play in your life. So don't stop praying. Even if you don't know what to pray, just sit in His presence and God will take care of everything. So do pray every single day and make your spiritual life stronger and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.